வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஐஎஸ்எஃப்லேருந்து கான்ஸ்டபிள் டிராட்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மெயில் அண்ட் ஃபீமேல் சிட்டிசன் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் இதில் 1161 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிராட்ஸ்மேன் கேட்டகரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான கேட்டகரியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதிகபட்ச வேக்கன்சின்னு எடுத்துக்கிட்டால் குக்குக்கே வந்து பார்த்திங்கன்னா மெயிலுக்கு ஒரு 400, ஃபீமேலுக்கு ஒரு 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது போக குளோபல், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மெயிலர், வெல்டர்னு சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேக்கன்சி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக அந்த ட்ரேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பற்றி மீதி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ நீங்கள் இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண என்ன ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு எதுவும் மைக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இதை பார்த்துட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஹெட்ஃபோனை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலாக இது ரொம்ப நல்லாவே இருக்குது. இது ஹைப்பர் எக்ஸ் அந்த கம்பெனிலேருந்து உருவாக்கிய ஒரு ஹெட்ஃபோன் மாடல் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா Cloud 3 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடல். இது வேணுன்னா இதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண வரையும் ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இந்த இயர் கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேசுகிற அந்த மைக்கில் உங்களுக்கு மியூட் இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காருங்க. அதுக்கப்புறம் தலையில் மாட்டுறதுக்கு நல்லா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்லையும் இருக்கும். உங்களுக்கு எந்த டைப்னாலும் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். அறிவிப்பில் மொத்தம் 1161 காலி பணியிடங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸாகவும் மெயிலுக்கு தனியாகவும் ஃபீமேலுக்கு தனியாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மென்ட்டுக்கும் தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த காலத்தில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் எபிலிட்டி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இந்த ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டிங் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த பிஇடி, பிஎஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டி கார்டு மட்டும்தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ரைட்டிங் எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கீங்களோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் எடுத்துட்டிங்கன்னா OMR பேஸ் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் அவங்க எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு தமிழில் இருக்க வாய்ப்பு கிடையாது. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் இந்த மாதம் 5ஆம் தேதி தான் ஆன்லைனில் ஓப்பன் ஆகும். அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான பேசிக் சேலரின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21,700 ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் கீழே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம 1 by 1 இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனி மீடியம் தமிழோ இங்கிலீஷ் மீடியமோ எதுலையாச்சும் ஒன்று 10th கிளாஸ் பாஸ் ஆகிருந்தால் போதுமானது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரேடுக்கான உங்களுக்கு கோர்ஸ் சர்டிஃபிகேட்டோட எக்ஸ்பீரியன்ஸு அல்லது அதுக்கான ஐடிஐ கோர்ஸ் எதுவும் முடித்து வச்சுருந்தா போதுமானது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா 18லேருந்து 23 வயசு உள்ளவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அது இப்போ SC STனா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் கொடுக்குறாங்க. இது போக மற்ற கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபீமேலுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த வேலையை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.